ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு தான், சிம்பிள் சாம்பார் ரெசிபி தான். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பார்த்தேன்னா சுட சுட வடித்த சாதம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்க இன்றைக்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார் பண்ணியிருக்கு. கத்திரிக்காயும் ஒரு தக்காளியும் போட்ட சாம்பார். ஸோ கத்திரிக்காய் சாம்பார் எல்லாருக்குமே தெரியும். இது கத்திரிக்காய் கூட முருங்கைக்காய் போட்டிருந்தேலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட்டு ஆற்றுல முருங்கைக்காய் இல்லை, அதனால் கத்திரிக்காய் மாத்திரம்தான் போட்டிருக்கு. கத்திரிக்காய் இப்படி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இப்படி நீளமாக தான் கட் பண்ணிக்கிறோம். இல்லை நீங்கள் சதுர வாக்கில் பண்ணாலும் ஓகே, அது உங்கள் சௌகரியம். எப்போவுமே காய் கட் பண்ணுற விதத்தில் டேஸ்ட்டும் மாறும்னு சொல்லுவாள். காயை இப்படி கட் பண்ணிட்டு நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்குங்கோ. அது ஒரு 2 பெரட்டினதுக்கப்புறமா அதன் தலைமையிலேயே மிளகாப்பொடி, ஆளினால் சாம்பார் பொடி, உப்பை போட்டு 2 பெரட்டுங்கோ. கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் பிழிஞ்சு விட்டுருங்கோ. பிழிஞ்சு விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி இந்த வதங்கின்னு இருக்க கத்திரிக்காயில் விடுங்கோ. விட்டு நல்லா அது கொதிக்கட்டும். கொதித்து கத்திரிக்காயும் நல்லா வேகணும், புளிஜல ஸ்மெல்லும் போகணும். அது நல்லா போனதுக்கப்புறமா இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி இல்லை 3 கரண்டி பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துன்ட்டு அதில் இந்த கொதிச்சுட்டு இருக்க புளிஜலத்தில் இந்த பருப்பை விட்டு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விளாவி விட்டுன்ட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் பெருங்காயத்தை போட்டு அணைச்சிருங்கோ. எப்போவுமே சில பேர் பெருங்காயம் ஒன்று தாளிக்கிற ஸ்டேஜ்லேயே போடுவாள். நாங்கள் எப்போவுமே இறக்குற ஸ்டேஜில் போடுவோம். இறக்குற ஸ்டேஜில் போட்டால் வாசனையாக இருக்கும்ன்றது எங்களோட அபிப்பிராயம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் ஒரு துளி பெருங்காயம் போட்டுட்டு மேலாக கொத்தமல்லி போட்டிருங்கோ. கொத்தமல்லி இன்றைக்கி ஆற்றுல இல்லைன்றதுனால நாங்கள் கொத்தமல்லி போடல. உங்கள் கிட்டே கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டிருங்கோ. போட்டுட்டு மூடி வச்சுட்டேன்னா நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு திறந்தேன்னா அந்த கொத்தமல்லி வாசனம், இந்த கத்திரிக்காய் சாம்பார் வாசனை எல்லாம் சேர்த்து வாசனை நல்லா கமகமகமன் வரும் உங்களுக்கு. அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் சாம்பார் தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தேன்னாக்கா இன்றைக்கி நூக்கல் கறி தான் பண்ணியிருக்கு. ஸோ நூக்கல் நல்லா குழஞ்சா மாதிரி போயிடுத்து. ஸோ நூக்கலை நல்லா தோலுக்கு எடுத்துட்டு நல்லா துருவிடுங்கோ. நல்லா துருவிட்டு ஒரு கடாய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த துருவி வச்ச நூக்களை போட்டு 2 பெரட்டிட்டு மஞ்சப்பொடி, ஆளினால் சாம்பார் பொடி, உப்பு போட்டு துளியுண்டு ஒரு கைப்பிடி ஜலம் தெளிச்சிருங்கோ. தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டேன்னா நல்ல நூக்கல் உங்களுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷமாக வெந்து போயிடும். நூக்கல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நூக்கல் துருவினதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால என்ன பண்ணோம், அம்மா என்ன பண்ணானாக்கா இந்த கரண்டியால் ஒரு கரண்டி பருப்பு நூக்கலில் விட்டு நல்லா அது ஒத்தாப்பில் அந்த பருப்பு, நூக்கல் கறி எல்லாம் சேர்ந்து வர ஸ்டேஜில் பெருங்காயத்தை போட்டு அணைச்சிருங்கோ. அவ்வளோதான், இன்றைக்கி நூக்கல் கறி தான். நூக்கல் பார்த்தேலாம் எவ்வளோ இதுவாக வெந்திருக்குன்றது தெரியும். நல்லா இந்த மாதிரி குழச்சலாக இருந்ததுன்னா ஆற்றுல வயசானவா, பல் இல்லாத வயசானவா, குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் உங்களுக்கு நன்னாவே சாப்பிடுவா. வாயிலையும் ஆப்பிடாது, அழகாக நிமிஷமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவா. பிடிக்காதவான்றவாளுக்கு கூட இந்த நூக்கல் அழகாக பிடிக்கும் எல்லாருக்கும். அதுக்கப்புறமா மோர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீந்து மாங்காய். அவ்வளோதான், இன்றைக்கி சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் நம்ம ஆற்றுல. இது வரைக்கும் நீங்கள் இந்த கத்திரிக்காய் சாம்பார், இந்த நூக்கல் கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.